அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் குருபாத்தில் வந்து செகண்ட் பேப்பர்லேருந்து லாஸ்ட் பேப்பரில் ஹிந்தி பிரச்சார் சபா பற்றி அந்த சாப்டரில் பார்க்குறோம். அதில் வந்து டிப்னி வருது, எஸ்ஏம் வருது. அதில் மொத்தம் 25 மார்க்ஸ் வருது. டிப்னியில் வந்து 10 மார்க்கு. இதில் வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து 2 மட்டும் அட்டன் பண்ண சொல்லுவாங்க, 4 கொடுத்து. இது சரணாந்திகள் நடத்திட்டு இருக்கோம். 506 பேஜ் நம்பர். हिंदी प्रचार आंदोलन के पूर्व दक्षिण भारत हिंदी के व्यापारिक क्षेत्र पर प्रभाव. हिंदी हिंदी प्रचार आंदोलन हिंदी வந்து ஊக்குவிப்பதற்கு முன் தென்னிந்தியாவில் வந்து தக்ஷின் பாரத்துமே அப்படின்னு தென்னிந்தியாவில் வந்து இந்தியோட வணிக பயன்பாடு வந்து எப்படி இருந்தது, வியாபாரிக்கு அப்படின்னா வந்து வியாபாரம் அவங்களோட வணிகம் வந்து எப்படி இருந்தது நம்ம சவுத்தில் அப்படின்ட்டு தான் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஹிந்தி வர்றதுக்கு முன்னாடி அந்த வியாபாரம் வந்து எப்படி இருந்தது சவுத்தில். प्राचीन काल में दक्षिण भारत के अनेक सुंदरता और संपन्न ராஜ்யத்தை பண்டைய காலத்தில் வந்து பிரச்சின் கால் அப்படின்னா பண்டைய காலத்து வந்து பல சுதந்திரமான வந்து வளமான மாநிலங்கள் வந்து இருந்தன. சவுத்தில் வந்து ராஜ்யம் அப்படின்னா வந்து ஸ்டேட்டு. சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி வந்து சுதந்திரம் அப்படின்னா வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம தென்னிந்தியாவில் வந்து எப்படி எல்லாம் மக்கள்லாம் இருந்தாங்க, அநேக மக்கள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றாங்க. அரபு, ஃபாரசிக்கு அவரு உத்தர் பாரதியோ வியாபாரி उन राज्य में व्यापार करने அரபு மற்றும் வந்து பாரசீக மற்றும் வட இந்தியாவில் வந்து அந்த வியாபாரிகள் வந்து உத்தர் பாரதியோ அப்படின்னா நார்த்து பக்கம் இருந்து வியாபாரிகள் வந்து நம்ம தென்னிந்தியாவில் வந்து வியாபாரம் செய்வதற்காக நுழைந்தனர். ஆயா கர்த்தே நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்து அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு வந்தனர். விசாகப்பட்டினம் ஒரு மச்சிலிப்பட்டினம் ஆந்திராக்கு பந்தரஹாக் விசாகப்பட்டினம் மச்சிலிப்பட்டினம் வந்து ஆந்திராவிலிருந்து துறைமுகமாக இருந்தது. மதராஸ், பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, ராமேஸ்வரம் ஆதி தமிழ்நாடுக்கு பந்தராகுகே. இது மதராஸ் அப்படின்னா சென்னை, பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, ராமேஸ்வரம் ஆதி அப்படின்னா முதலில் வந்து நம்ம தமிழ்நாட்டின் துறைமுகங்களாக இருந்தது. திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்பி அப்படிங்கிறது வந்து தமிழ் வந்து ஆலப்புழை அப்படிங்கிறது, கொச்சின், கொடுக்கல்லூர் அப்படிங்கிறது கொடுங்கல்லூர், கோழிக்கோடு அப்படிங்கிறது கோழிக்கோடு, வடகரா, தெல்லிச்சேரி ஆதி கேரளாக்கு பந்தராகுகே இந்த கேரளாவோட துறைமுகங்களாக இருந்தது. மங்களூர் கார்வார் கர்நாடகಕ್ಕೆ பந்தராகுகே. இது மங்களூரும் கார்வாரும் வந்து கர்நாடகாவின் துறைமுகங்களாக இருந்தன. इन बंदरगाहों में उत्तर भारत के सौकड़ों गुजराती, मारवाड़ी, फारसी, पंजाबी, बिहारी व्यापारी लोगों कई सालों से व्यापार में लगे हुए थे. இந்த துறைமுகங்கள் வந்து பந்தராக அப்படின்னா இந்த துறைமுகங்கள் வந்து உத்தர் அப்படின்னா வட இந்தியாவில் வந்து நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அங்கேருந்து நம்ம வந்து குஜராத்தி மக்களும், மார்வாடி அப்படின்னா மராத்தியர்களும், ஃபாரசி அப்படின்னா பாரசீகர்களும், பஞ்சாபினா பஞ்சாபியர்கள், பீகாரிகள் வியாபாரம் செய்வதற்கோசரம் பல ஆண்டுகளாக இங்கே வியாபாரம் வந்து செய்து கொண்டு வந்தனர். சாலோன் அப்படின்னா வந்து சால்னா வந்து இயர்ஸ் ஆண்டுகள் அர்த்தம். பல ஆண்டுகளாக அவங்க வந்து வியாபாரம் வந்து இங்கே வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. वे शब्द एक प्रकार की बोलचाल को हिंदुस्तानी भाषा में स्थानीय लोगों से बातचीत करके अपना தந்தா சலாத்தே அந்த அவங்க வியாபாரம் செஞ்சு வந்தப்போ வந்து ஷப்பு அவங்க வந்து அனைவரும் வந்து அந்த உள்ளூர் மக்களிடம் ஏக் பிரகார்க்கோ
போல்சால் அப்படின்னா வந்து டிரான்ஸ்லேஷன், அந்த உள்ளூர் மக்களிடம் வந்து ஒரு இதை பேச்சு வழக்கு மொழியில் வந்து தனக்கு தெரிஞ்ச மொழியில் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க பேசி அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, வியாபாரம் வந்து செய்து வந்தனர். அப்புனா தந்தா சலாத்தேத்தே, சந்தா அப்படின்னு தொழில்னு அர்த்தம். அந்த தொழில் வந்து நல்லபடியாக வந்து மக்களுக்கு புரியும் வரையில் பேசி வந்து தொழில் செய்து வந்தனர். இஸ்லியே ஆகையால் உன் வியாபாரியும் கே ஷாத்து व्यापार करने के लिए यहाँ के लोगों को भी टूंडी पूंडी हिंदुस्तानियों का இஸ்தாமால் கர்த்தா பகத்தாத்தா. அந்த வணிகர்கள் வந்து வியாபாரம் செய்ய அங்குள்ள மக்களுக்கு வந்து உடைந்த இந்த டூட்டி ஃபூட்டி அப்படின்னா வந்து இந்த பாதி மொழியாக பேசி மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி, முழுமையாக வந்து அவங்களுக்கு புரியலனாலும் பாதியாக பேசி புரிகிற மாதிரி பேசி என்ன பண்ணாங்க, அந்த மக்களுக்கு, அந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து பேசி மக்கள் வந்து வியாபாரம் வந்து செய்து வந்தனர். இஸ் तरह हिंदी प्रचार आंदोलन के पूर्व दक्षिण भारत में व्यापारिक क्षेत्र पर हिंदी का अच्छा प्रभाव था. அந்த ஹிந்தி ஊக்குவிப்பதற்கு முன்னே வந்து நம்ம தென்னிந்தியாவில் வந்து நல்ல செல்வாக்கு வந்து இருந்து வந்தது. அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க அங்கேயும் அப்பயும் வந்து சவுத்தில் வந்து ஹிந்தி வந்து அங்கேயும் வந்து நல்ல செல்வாக்கு இருந்துட்டு தான் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.